மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, இது குறித்து கவன ஈர்ப்பு நான் கொடுத்திருக்கின்றோம். அண்மையில் பால் விலை அரசு உயர்த்தப்பட்டது. 3 ரூபாய் தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 1 ரூபாய் இந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து 1 ரூபாயும் 2 ரூபாய் அரசு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்கிது, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்கிது. ஆகவே பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசும்பால் 50 ரூபாயும் எருமைப்பால் 60 ரூபாயும் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன்.